தமிழர் ஆட்சி பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். 2 நாட்களுக்கு முடந்த விஜயோட மாநாட்டில விஜய் அவர்கள் விஜயகாந்தை வந்து மேல் குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இதுவரைக்கும் விஜயகாந்த் அவர்கள பத்தி விஜய் அவர்கள் எந்த ஒரு அரசியல் மேடையிலுமே பேசினது கிடையாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. நார்மலா அவர் எந்த ஸ்டேஜ்லனாலுமே பேசினது கிடையாது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஆனா இப்போ ஏன் அவர் விஜயகாந்த் பத்தி பேசினாரு அப்படின்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த மாரியான கேள்விகளுக்கு சீமான் அவர்கள் பதில் சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தார் அப்படின்றத நீங்களே பாருங்க. எனவே இந்த மாதிரியான ஒரு பதில சீமான் அவர்கள் கொடுத்தது. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் அவர் எங்கேயுமே பேசினது கிடையாது அப்படின்றது ஊர் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமா இருக்குது. இந்த நிலையில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நண்பர் சகோதரர் சீமான் அவர்கள் சொல்கிறது சரிதானே. இவ்வளவு நாள் விஜயகாந்தை வந்து எங்கேயுமே பேசாமல், விஜயகாந்த் அவர்களை பற்றி எந்த இடத்துலையுமே வந்து புகழ்ந்து பேசாமல், திடீர்னு அவருக்கு வேணும்னா அவரோட சுயநலத்துக்காக அவரோட அரசியல் மேடையில் வந்து விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசுகிறாரு. ஏன் மதுரையில் வேறு அரசியல் தலைவர்களே இல்லையா? விஜயகாந்த் அவர்கள் பற்றி தான் பேசணுமா? அப்போது விஜயகாந்த் அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறாங்க விஜய். எனவே சீமான் அவர்கள் சொன்னது ரொம்ப சரியான வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சொல்லியிருக்காங்க. எனவே பிரேமலதா விஜயகாந்த் சொன்னது 100க்கு 100 சரி. அப்படி என்ன உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கணும்? ஏன் இப்போ உங்களுக்கு ஓட்டு வேணும், அதனால் விஜயகாந்த் அவர்களை பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. என்றைக்குமே சுயநலமான தனக்கான அரசியலை பண்ணாதீங்க, உங்கள் மக்களுக்கான அரசியலை பண்ணுங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான். அவர் மக்களுக்கான அரசியல் பண்ணதுனால தான் அவர் எதிர்க்கட்சியாக இருந்து தோல்வி அடைஞ்சு அவர் எங்கே அரசியல் இருந்தாருன்னே தெரியாமல் போனார். அவர் மட்டும் திமுக மாதிரி அதிமுக மாதிரி இப்போ விஜய் பண்ணுற அரசியல் மாதிரியும் அரசியல் பண்ணியிருந்தார். அவர் சுயநலமாக அரசியல் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி அவர் முதலமைச்சராக இருந்திருக்க கூட வாய்ப்புகள் இருந்திருக்கும். அது அவருக்கு தெரியல அப்படின்றது ஒன்று இருக்குது. அதே மாதிரி சீமானவர்களும் அதை மாதிரி பயன்படுத்திக்கூடிய ஆள் கிடையாது. அவர் அப்படி பயன்படுத்தக்கூடிய ஆளாக இருந்தால் இன்றைக்கி எதிர்க்கட்சியாக சீமானவர்கள் நின்றுப்பாங்க அப்படின்றது ஒன்று இருக்குது. எனவே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்னு சொல்லுங்கள்.